கேப்டன் விஜயகாந்த் வந்து சினிமாவில் வந்து புரட்சிகரமாக நடிச்சுதான் மக்கள் மனசுல இடம் பிடிச்சுதான் அவர் வந்து மிகப்பெரிய லெவலில் அரசியலை சாதிச்சார். ஆமாங்க. இப்போ அதே மாதிரி தான் விஜயகாந்தும் வர்றாரு, விஜயும் வர்றாரு. நீங்க விஜய் மட்டும் இவ்வளவு கூத்தாடி அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனத்தை அவர் மேல வந்து பல கட்சியில் வச்சுருக்கா, நீங்க உட்பட. நேற்று கூட மலையில் கொடுத்த காலம் கூட நீங்க பேசுறீங்க. இது எதனால புரட்சி கலைஞர் ஏத்துக்கிட்ட மக்கள் வந்து ஏன் வந்து விஜய் ஏத்துக்க மாட்டாங்க? ஏத்துக்கூடாது யாரும் சொல்லலையே. எங்கேயுமே நீங்க சொல்ற வேர்ட்ஸ் நான் பயன்படுத்தினதே கிடையாது. நீங்களா எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்ட் போட்டு சொல்றீங்க. காலம்னு சொன்னீங்க. அப்படி கிடையாது. சரி, அது ஏன் விஜய்னு ஏன் நீங்க எடுத்துக்கிறீங்க? இல்ல நான் கேட்கறது வந்து விஜயகாந்த் வந்து புரட்சிகரமா நடிச்சுதான் மக்கள் மனசுல இடம் பிடிச்சு ஆட்சிக்கு அரசியலுக்கு வந்தாரு. அதே போலதான் இப்ப விஜயம் வர்றாரு. இப்ப விஜய் மட்டும் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? நாங்க ஒண்ணு எதிர்க்கவே இல்லையே. எங்க வீட்டு பையன் தானே நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன். கண்ணுக்கு ஏன் பாக்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்து அவர் எங்க வீட்டு பையன்னு முதல் சொன்னதே நான் தான். அதனால நாங்க வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால நான் சொல்றேன், வரட்டும், அவரும் தன்னை நிரூபிக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன் இப்ப புதுசா ஒரு 5 கட்சி நேத்து உருவாக்கி இருக்காங்களே, நீங்க பாக்கலையா? அவங்கள நான் சொன்னேன் நீங்க நினைக்க. ஏன் நான் விஜயை தான் சொல்றேன், நீங்க ஒரு ஒற்றை பார்வையில பாக்குறீங்க? அது பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கேன், விஜய் எங்க வீட்டு பையன், அதுல மாற்றிக்கிறது கிடையாது. அவரை வந்து நீங்க எடுத்துக்கிறீங்களா? சினிமாவில் நடிச்சவர் தானே. நான் சொல்லல அந்த வார்த்தை, யார் சொன்னாங்க எனக்கு தெரியாது. அதனால சினிமாவில் நடித்தவர்கள் அது யாராக இருந்தாலும், புரட்சி தலைவராக இருக்கட்டும், புரட்சி கலைஞராக இருக்கட்டும், அப்படி ஒரு சொல்லுவாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அப்படி ஒரு தரக்குறைவான வார்த்தைகள் நாங்கள் எங்கேயும் பயன்படுத்துவதும் இல்லை, பயன்படுத்த போவதும் இல்லை. புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர் எவ்வளவு மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். அதனால சினிமாவில் நடித்தவர்கள் இன்னைக்கு மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு அவங்க ஆகிய பணி உதவி அப்படிங்கறத தான் நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க வந்து எடுத்துக்கிட்ட முன்னேற்றம் வந்து விஜயனுடைய எங்க தம்பி, அவர் வந்து எங்க மகன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, அடுத்த கூட்டங்கள்ல நீங்க போய் விஜயனுடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போது ஒரு மக்கள் மனசுல வந்து உங்களுக்கு விஜய்க்கு எதிர்ப்பான ஆளோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. நாங்க எங்கேயுமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை, பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது. நான் என்ன சொல்லின்னு தெளிவா இப்ப சொல்றேன், விஜய் எங்க வீட்டு பையன், அதுல மாற்று கருத்து இல்லை. கேப்டனுடைய சின்ன வயசு கேரக்டர் மொத்தம் பண்ணது விஜய் தான். அதே மாதிரி கேப்டனும் எஸ்ஏசி அவர்களும் இணைந்து 17 திரைப்படங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சென்னையில் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் சின்ன வயசுலேருந்து விஜய் பிறந்தார், வளர்ந்தார். சாலி கிராமத்தில் இது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், என்றைக்கும் விஜய் எங்கள் வீட்டு பையன்.